தோழர்களே வணக்கம். திஸ் இஸ் டே 4 ஆஃப் கட்டிங் சீரீஸ். இன்றைக்கி மார்னிங் எழுந்ததுமே நம்மளோட ப்ரைவசி வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு காலேஜ் கிளம்பியாச்சு. காலேஜ் போயிட்டு கிளாஸஸ் கவனிக்க உட்காந்தாச்சு. ஒரு சைடு தூக்கம் சொக்குது, இன்னொரு சைடு கிளாஸ் நடக்குது. எப்படியோ ஒரு வழியாக கிளாஸை முடிச்சுட்டு ஹாஸ்டல் வந்தாச்சு. ஹாஸ்டல் வந்துட்டு எப்பயும் போல் ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்மில் இன்றைக்கி நம்மளுக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட். நான் என்னென்ன ஒர்க் அவுட் போட்டேங்கிறதையும் செட்ஸையும் ரெப்ஸையும் கேப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஷோல்டர்ஸ் முடிச்சுட்டு ட்ராப்ஸுக்கு 2 வேரியேஷனை போட்டு ட்ரெட்மில் ஏறியாச்சு. ட்ரெட்மில் ஒரு ½ அன் ஹவர் நடைபயணம் போட்டு ஹாஸ்டல் வந்தாச்சு. ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு டின்னருக்கு உட்காந்தாச்சு. பிகினர்ஸ் நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருந்தது, ப்ரோ ஏதாச்சும் டயட் டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ தான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறேன், டயட் எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. நீங்கள் இப்போ தான் ஜிம் பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களோட மெயின் டார்கெட் என்ன, மசில் கெயினா இல்லை ஃபேட் லாஸாங்கிறத நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அதை பொறுத்து தான் உங்களோட டயட்டு கரெக்டாக பிளான் பண்ண முடியும். அண்டு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட கேலரி லெவலை கால்குலேட் பண்ணணும். நீங்கள் இன்டர்நெட்டில் போய்ட்டு நீங்கள் கேலரி கால்குலேட்டர்னு போட்டாலே கண்டிப்பாக அது வரும். அதில் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு உங்களோட ஒர்க் அவுட் செஷன்ஸ், உங்களோட இன்டென்ஸாக நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு வீக்கில் எவ்வளோ நாள் இன்டென்ஸாக இருப்பீங்க அப்படிங்கிறத போட்டிங்கன்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரி லெவல் வந்துடும். அந்த மெயின்டெனன்ஸ் கேலரி லெவலில் வந்து நீங்கள் இப்போ மசில் கெயின் பண்ணணும், பல்க் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் யூ மஸ்ட் ஆட் ஒரு 300 to 400 கேலரிஸ் நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கேற்றப்ப டயட் பண்ணணும். ஆனால் நீங்கள் இப்போ ஃபேட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு 300 to 400 கேலரிஸ் நீங்கள் டெஃபிசிட்டாக பண்ணும்போது உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகிறதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே மெயினாக ஃபஸ்ட்டு அதை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அந்த மெயின்டெனன்ஸ் கேலரி லெவல்லேருந்து நீங்கள் டெஃபிசிட் பண்ண போகிறவோ இல்லை சர்ப்ளஸ் பண்ண போகிறவோ அதுக்கேற்றாப்புல எப்படி டயட் செட் பண்ணுங்கிறத அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். ஆனால் நான் போன வேலை சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி தான் மெயின். நீங்கள் கன்சிஸ்டண்டாக இல்லாட்டி ரிசல்ட் எப்பவுமே வராது. ஸோ எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்க பாருங்கள். டின்னர் முடிச்சுட்டு யூடியூப்பை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு தூங்க போயாச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட டே 5ல் பார்க்குறேன். நன்றி.